ஆர்கே நகர் மணி. ஆர்கே நகர் எம்எல்ஏவாக 2026 மீண்டும் எபினேசன் ஐயா அவர்களே வருவாரா, இல்ல மரியாதைக்குரிய மரியா வெல்சன் ஐயா அவர்கள் வருவாரா ஆர்கே நகர் எம்எல்ஏவாக? இதுதான் என்ன கேட்க போனாக்கா 2 பேரும் வருவாங்க. பட் ஆனா யாரு எந்த தொகுதியில் நிப்பாங்க அப்படின்றது கடைசியா சொல்றேன். கடந்த 5 வருஷமாக ஐயா எபினேசன் ஐயா அவர்கள் எம்எல்ஏவாக ஆர்கே நகர்ல இருந்தப்போ ஆர்கே நகருக்கு என்னெல்லாம் மாற்றம் உருவாச்சு? கஞ்சா செடி உருவாச்சு, போதை பொருட்கள் உருவாச்சு, 2 இன்ச்சு சைஸ்ல போதை ஊசி உருவாச்சு. ஆக மொத்தத்துல இளைஞர்களோட வாழ்க்கையே போச்சு. தேர்ந்தெடுத்துறீங்களா யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு சிந்தித்து செயல்படுங்க. மழை வந்தா முட்டி வரைக்கும் சாக்கடை தண்ணி உருவாச்சு, அதுல கொசு உருவாச்சு, அந்த கொசு வீட்டுக்குள்ள உருவாச்சு, அந்த கொசால அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அனைவருக்கும் நோய் உருவாச்சு. சிந்தித்து செயல்படுங்க. அதுவே மரியா வில்சன் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ஆர்கே நகர் எம்எல்ஏவாக பல டாக்டர் உருவாகுவாங்க, பல இன்ஜினியர் உருவாகுவாங்க, பல கலெக்டர் உருவாகுவாங்க, ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் உருவாகுவாங்க. அது ஃபுட்பால் பிளேயரா இருக்கட்டும், கிரிக்கெட் பிளேயரா இருக்கட்டும், கேரம் போர்ட் பிளேயரா இருக்கட்டும். சோ இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் உருவாகும். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாக்களிப்பது உங்களோட கடமை. தேர்ந்தெடுக்க வேண்டியது நல்ல தலைவனை நம்மளோட உரிமை. எபினேசர் ஐயா அவர்கள் வாழ்ந்து முடிச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற சுடுகாட்டுல போய் வேலி போட்டுட்டு இருக்காரு. அதான் சொன்னேன், அவரு நிப்பாரு, சுடுகாட்டுல தான் போய் நிப்பாரு. அவங்க எந்திரிச்சு ஓட்டு போட்டதான் உண்டு. ஆனா ஐயா மரியா வெல்சன் ஐயா அவர்கள் எங்க நிப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற மக்களோட மனசுல நிப்பாரு. சந்திப்போம்.